இதில் பாருங்கள் எவ்வளோ மண் சட்டி விதவிதமான பொம்மைங்க, ஆ, பூச்சட்டி எடுக்கிறது, கரகம் எடுக்கும்போது அதுக்கான தீச்சட்டி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆ, பொரியல் வைக்கிற மாதிரியான கப்புகள், சின்ன சின்ன சட்டி, கலயம், குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன அடுப்பு, அதுக்கான சருகம், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பருப்பு சட்டி மண்ணுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த டைனி ஃபுட்ஸில் இது பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன அடுப்பு, சின்னதாக ஒரு சருவம், விளக்கு, நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி இப்போ மண்ணுலேயே நிறைய செஞ்சு செஞ்சு விற்கிறாங்க. அப்புறம் நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் சாமிக்கு கரகம் எடுக்கிறதுக்கு, நான் இப்போ வந்துட்டு அப்புறம் பூச்சட்டி வைக்கிறதுக்கு, நாங்கள் வந்துட்டு மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு போயிருந்தேங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 230 பாருங்கள். அந்த குடம் வந்து ரூ. 380, கீழே இருக்கிறது ரூ. 400. அதுலேயே விலை எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள், துளசி மாடம், கலயம், சின்ன சின்ன சருவம், அடுப்பு, அப்புறம் பெரிய சருவத்துலேருந்து சின்ன கலயம் வரைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான பொம்மைங்க மண்ணுலேயே செஞ்சு வச்சுருக்குறாங்க. உண்டியல், தேங்காயில் உண்டியல், மாங்காயில் உண்டியல், அப்புறம் நிறைய பாருங்கள் பொம்மை, சாமி பொம்மை, இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே பொம்மைங்க இருந்துச்சு. சின்ன குடம், டெக்கரேஷன் பண்ண குடம், பெயிண்ட் அடித்த குடம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆனால் ரேட்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஏன்னா யாருமே இப்போலாம் அதில் தயாரிக்கிறது இல்லை. எல்லாமே சில்வரு பாத்திரம் அந்த மாதிரி தான் போகிறாங்க. இதில் வந்து மண்பாண்டம் அப்படிங்கும்போது இது யாரும் தயாரிக்கிறது இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா உண்டியல் என்ன கலரில் இருக்குது, சாமி படம், பெரிய யானையிலேருந்து சின்ன யானை வரைக்கும், குதிரை, மாடு, நாய், அதுக்கப்புறம் மாடு, மேலே பார்த்திங்கன்னா சாமி பொம்மை எல்லாமே இருந்துச்சு. சாமி படம் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அந்த இடத்துல கொலு வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து கொத்தமல்லி அரைச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன். அதையும் காட்டுறேன். எப்போவுமே இந்த மாதிரி வீட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி நாமளே வறுத்து அரைச்சி அதை காய வச்சு பொடி பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு வர்றது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நான் பாக்கெட் எதுவும் வாங்காமல், வெளியில் கடையில் வாங்காமல் நாம்ளே வறுத்து அரைச்சி அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி காய வைக்கணுங்க. அதாவது மில்லில் கொடுத்து அரைக்கும் போது இந்த மாதிரி காய வைக்கணும். இல்லை அப்படின்னா சூடு அடிச்சிடும். சூடு அடிச்சிருச்சு அப்படின்னா கருப்பாயிரும். கருப்பாயிடுச்சுன்னா குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து கருப்பாக தான் இருக்கும். அதுவே வந்துட்டு இந்த மாதிரி கலராக இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி கலர் திரும்பாது. சரிங்களா? அதுக்கு தான் காய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டிகள், அந்த மண்பாண்டம், குதிரை, திரும்பவும் நான் வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி, இது சின்ன சின்ன கலயம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் சின்னதாக அடுப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். 2 அடுப்பு ஒட்டிக்கிட்டு இருக்குது, ரூ. 60. சின்ன சின்ன கலயம், சொம்பு மாதிரி, இதிலே நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பூச்சட்டி, அது வந்து பருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க. கேரளாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா குடம், அப்படியே குடம் மாதிரியே இருக்குது. ஆனால் மண்ணில் தான் இருக்குது, மண் சட்டியில். இங்கே பாருங்கள், அது மாதிரி கருப்பு கலரில் கேரளாவெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பு கலரு, மண் கலரில் இருக்கக்கூடிய அந்த 2 பருப்பு சட்டி, அதில் தான் வந்து மீன் வறுப்பாங்க, எண்ணெயில் போடுவாங்க. எல்லாமே வந்து சட்டியில் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிலாம் வைக்கிறதுக்கு. இந்த குடத்துலேயே வந்துட்டு நாபும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஃபில்ட்ரு தண்ணி ஊற்றி வச்சா நம்ம உள்ளே மொண்டு குடிக்கிறதுக்கு பதிலாக அதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி அதில் நிறைய டிசைன்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. விளக்குலாம் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.